அனைவருக்கும் வணக்கம். அமாவாசை என்பது முன்னோர்களுக்கான ஒரு நாள். பித்ருக்களை வழிபடுவதற்கு அற்புதமான ஒரு நாள். மாதந்தோறும் வருகின்ற அமாவாசையில் தர்ப்பணம் முதலான காரியங்களை செய்து முன்னோரை ஆதரித்து அவர்களை வணங்கினால் நாமும் நம்முடைய சந்தனரும் வளமுடன் வாழ முடியும் என்பது உறுதி. இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் இந்த மாசி மாத அமாவாசையில் நம்ம என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, எப்படி வழிபட வேணும் அப்படிங்கிறத பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கலாம். வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அமாவாசை நாட்களில் பொதுவாக நாம் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பது சிறப்பான ஒன்றாக சொல்லப்பட்டிருக்கு. அன்றைய தினத்தில் நாம் முன்னோர்களை வழிபடும் பொழுது பூரண ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. அமாவாசை நாட்களில் மனமுருகி நாம் முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுப்பதன் மூலம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பாவங்களும் தீரும். அமாவாசை என்பது முன்னோருடைய வழிபாட்டிற்குரியது என்றும் பலருக்கு தெரியும். ஆனால் அது தவிர இந்த நாள் வேறு என்ன பலன்கள் இருக்குது, இதை ஏன் முக்கியமான நாளாக குறிப்பிடுகிறாங்க, அமாவாசை என்றால் நல்ல நாளா கெட்ட நாளா என பல கேள்விகளுக்கான விளக்கத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். பொதுவாக அமாவாசை நாட்களில் நாம் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பதன் மூலம் நம்முடைய பாவங்கள் அனைத்தும் தீரும். சுப காரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் எதுவுமே அமாவாசை நாட்களில் செய்யக்கூடாது. நாம் முன்னோர்களை வழிபடுவது மற்றும் தர்ப்பணம் கொடுப்பதற்கு ஏற்ற ஒரு நாள் என்பதால் இந்த நாட்களில் சுப காரியங்களை தவிர்ப்பது நல்லது. குறிப்பாக தமிழகத்தில் தென் பகுதிகளில் இருக்கக்கூடிய நம்பிக்கைக்கு இது உண்டாகும். ஆனால் வடக்கு பகுதியில் இப்படி யாருமே கருதுவது கிடையாது. நிறைந்த அமாவாசையில் கடை திறப்பது, புதிய வாகனங்களை வாங்குவது, நிலம் பதிவு செய்வது போன்ற புதிய துவக்கம் மற்றும் பெருக்கத்திற்கான காரியங்களை செய்வதற்கான வழக்கங்களை வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இப்படி வேறு நம்பிக்கைகள் பலங்கள் உள்ளதால் அமாவாசை எப்படி நல்ல நாளா கெட்ட நாளா என்று பலருக்குமே எடுத்துக்காட்டாங்க இருக்குது. இப்படி அமாவாசையை பற்றி பல சந்தேகங்கள் வேள்விகள் இருப்பதற்கு அமாவாசை விரதம் பலருமே அறியாத பல தகவல்களை இங்கு நம்ம தெரிந்து கொள்வதும் நல்லது. அமாவாசை தினத்தில் தான் சூரியனும் சந்திரனும் நேர்கோட்டில் வருவார். அன்று முன்னோர்களில் பித்ருலோகத்தில் இருந்து பூமிக்கு வராங்க. தங்களது தலைமுறைகளை சூட்சமமான முறைகளில் நாம் கண்காணிக்கின்றாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் ஆசீர்வாதமும் செய்கிறாங்க. எனவே பித்ரு தேவதைகள் நம்ம முன்னோர்களை வழிபட்டு அவர்களுக்கு மரியாதை செய்து அமாவாசை தினத்தில் நம்ம புதிய காரியங்களை செய்தால் நிச்சயம் நல்லது நடக்கும். அது மட்டும் இல்லாமல் நற்காரியங்களை செய்வதால் தீங்கு ஏற்படாது. முன்னோர்கள் பூமிக்கு வரும் தினம் என்பதால் இது நல்ல நாளாக சொல்லப்பட்டிருக்கு. அமாவாசை அன்று உலகை இயக்கும் சூரியனும் சந்திரனும் ஒன்று சேர்வதால் ஒரு காந்த சக்தி ஏற்படுகிறது. அமாவாசையில் பித்ரு தர்ப்பணம் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. குழந்தைகளுடைய மதி பிற்காலத்தில் அதிகமாக வேலை செய்யும் என்று விஞ்ஞான ரீதியாக சொல்லப்பட்டிருக்கு. பொதுவாக அமாவாசை தினத்தில் சாதாரணமாக இறந்த ஆவிகள் சந்திரனின் ஒளிக்கற்றையில் உள்ள அமிர்தத்தை புசிக்கும். இதுதான் அதற்கு உணவு. அமாவாசை என்று சந்திரனுடைய ஒளிக்கற்றை ஆவிகளுக்கு கிடைக்காது. இதனால் ஆவிகள் உணவுக்கு திண்டாடும். பசி தாங்க முடியாமல் இரத்த சம்பந்தமுடைய வீடுகளுக்கு வரும். அப்பொழுது நம்மை யாராவது எண்ணுகிறார்களா, நமக்கு தர்ப்பணம் படையல் செய்கிறார்களா என்று பார்க்குமா. பொதுவாக அமாவாசை தினத்தில் வீட்டு வாசல் இல்லாத ஏழைகளுக்கு அமாவாசை அன்று அன்னதானம் செய்ய வேண்டும். ஒவ்வொரு அமாவாசை அன்றுமே தங்களால் இயன்ற அளவு உணவு அன்னதானம் செய்யலாம். பசு, காகம், நாய், பூனை மற்றும் இதர ஜீவராசிகளுக்கு அன்னம் அளிக்கலாம். அமாவாசை அன்று பித்ரு தர்ப்பணம் மற்றும் அன்னதானம் ஆகியவற்றை குலதெய்வம் இருக்கும் இடத்துல செய்வது நல்லது. முடியாதவர்கள் தங்களுடைய இஷ்ட தெய்வம் இருக்கும் இடத்துல செய்யலாம். வீட்டிலையும் செய்யலாம். அமாவாசை தினத்தில் தலையில் எண்ணெய் வைக்க தடவக்கூடாது. புண்ணிய தலங்களில் கடலில் நீராடலாம் அல்லது நதியில் நீராடலாம். அமாவாசை அன்று காலையில் சூரிய உதயத்தின் போது கடலில் எடுக்கப்படும் நீரை விட்டு கொண்டு வந்து தீர்த்தமாக தெளிக்கலாம். இதனால் வீடுகளில் உள்ள தோஷங்கள் நீங்கும். உற்றார் உறவினர்கள் தொடர்பு இல்லாத ஆவிகள் மரம் செடி கொடிகளில் அமாவாசை அன்று மட்டுமே தங்கி அவற்றை
நாம் சாரத்தை சாப்பிடும். இதனால் அமாவாசை என்று மரம் செடி கொடிகளையோ காய்கறிகளோ பூல் பூண்டுகளையோ தொடக்கூடாது, பறிக்கவும் கூடாது. ஒவ்வொரு மாதமும் அமாவாசை என்று அன்னதானம் செய்ய முடியாதவர்கள் தை, ஆடி, புரட்டாசி அமாவாசையில் அன்னதானம் செய்ய வேண்டும். புரட்டாசி அமாவாசையில் செய்தால் 12 ஆண்டுகள் அன்னதானம் தர்ப்பணம் செய்த தோஷம் நீங்கும் அப்படின்னும், செய்யாத தோஷம் நீங்கும் அப்படின்னும் சொல்லப்படுது. அனைத்து உயிர்களுக்குமே அன்னமிடுபவள் அன்னபூரணி, ஆவிகளுக்கு அன்னமிடுபவள் சதாஸ்தேவி. எனவே நம்முடைய ஆவிகளை நினைத்து கொடுக்கும் அன்னத்தை யாகத்தில் படும்போது ஆவிகளின் சுவேதா தேவி தான் சம்பந்தப்பட்ட ஆவிகளும் சேர்க்கிறதாக சொல்லப்படுது. பொதுவாக அமாவாசை தினத்தில் நம்ம இது போல் செய்து வந்து முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுப்பதன் மூலம் நம்முடைய பாவங்கள் அனைத்துமே நீங்கும் அப்படின்னும் சொல்லப்படுது. வானியலின் கணிப்பின்படி சூரியனும் சந்திரனும் ஒரே ராசியில் கூடுகின்ற பொழுது வரக்கூடிய காலம்தான் அமாவாசை. சூரியனை பிருதிர்காரகன் என்றோ சந்திரனை மாதுர்காரகன் என்றோ சொல்கிறாங்க. எனவே சூரியன் சந்திரனும் மாதங்களாகிய வழிபடுவது தெய்வமாக சொல்லப்படுது. சூரிய பகவான் ஆண்மை, ஆற்றல், வீரம் என்பவற்றை எல்லாம் நமக்கு தரவல்லவர். சந்திரன் நமது மகிழ்ச்சிக்கு தெளிந்த அறிவை தரக்கூடியவராக இருக்கார். இன்பம், உற்சாகம் என்பவற்றை எல்லாமே தரவல்லவர். இத்தகைய பெருமைகளை எல்லாம் தருகின்ற சூரிய சந்திரனை தாய் தந்தை இல்லாதவர்கள் அமாவாசை பூரண தினங்களில் வழிபாடு செய்பவர். அமாவாசை தினத்தில் அதிகாலையில் எழுந்து தீர்த்தம் ஆடி நாம் பின்னர் சிவாலய தரிசனம், பிருதிர் தர்ப்பணம், அன்னதானம் செய்தல் என்பது முக்கியத்துவம் பெறுகின்றது அப்படின்னும் சொல்லப்படுது. இதுபோல் அமாவாசை தினத்தில் முன்னோர்களை நினைத்து திதி தர்ப்பணம் கொடுப்பதன் மூலம் நம்முடைய பாவங்கள் அனைத்துமே நீங்கும் அப்படின்னும் சொல்லலாம். அமாவாசை நாட்களில் கடலில் நீராடி பிருது தர்ப்பணம் செய்வது மிகவும் நல்லது அப்படின்னும் சொல்லப்படுது. அமாவாசை என்பது முன்னோர்களுக்கான ஒரு நாள், பித்ருக்களை வழிபடுவதற்கு அற்புதமான ஒரு நாள். மாதந்தோறும் வருகின்ற அமாவாசையில் தர்ப்பணம் முதலான காரியங்களை செய்து முன்னோரை ஆதரித்து அவர்களை வணங்கினால் நாமும் நம்முடைய சன்னதிரும் வளமுடன் வாழ்வோம் என்பது உறுதி. முக்கியமாக பித்ரு சாபம் இல்லாமல் பெரும் மகிழ்ச்சியுடன் வாழலாம். அந்த வகையில் இந்த அமாவாசை நாளான நம்ம முன்னோர்களுக்கு ஆதாரணை, தர்ப்பணம் முதலான காரியங்களை செய்யலாம். பித்ருக்களின் ஆசைகளை நிறைவேற்றக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. அவர்களுடைய ஆசி நம்மளுக்கு கிடைக்கும். மாசி மாத அமாவாசை என்று சதய நட்சத்திரத்தன்று வருமானால் பித்ருக்களுக்கு மிகவும் திருப்தியை அளிக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்குது. மாசி அமாவாசை அவிட்டம் நட்சத்திரத்தில் பித்ருக்களுக்கு அளவற்ற மன மகிழ்ச்சியை தரக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. இந்த நாட்களில் அமாவாசை நாட்களில் பித்ருக்களை நினைத்து அன்னம் அல்லது தண்ணீரை தானம் செய்தால் 16,000 ஆண்டுகள் பித்ருக்களுக்கு திருப்தி செய்த பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. மாசி மாதம் வரக்கூடிய அமாவாசை பூரட்டாதி நட்சத்திரத்தில் வந்தால் அந்த நன்னாளில் சித்தாந்தம் செய்வது பித்ருக்களை திருப்தி அடைந்து 1000 யுகங்கள் சுகமாக தூங்கக்கூடியவர்களாகும் என விஷ்ணு புராணம் சொல்லப்பட்டிருக்கு. இதனால் நாமும் நம்முடைய முன்னோர்களும் வழிபாடு செய்து கடவுள்களுடைய அருள்களை, முன்னோர்களின் ஆசீர்வாதத்தை பரிபூரணமாக நம்மால் பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. மாசி மாத அமாவாசை நாட்களில் தர்ப்பணம் முதலான காரியங்களை செய்து முன்னோர்களை ஆதரித்து அவர்களை வணங்கினார் வாழ்க்கையில் துன்பங்கள் இன்றி வாழலாம். இந்த நாட்களில் நாம் அவர்களுக்கு தண்ணீர் இறைத்து அவர்களுடைய தாகத்தை தீர்க்கலாம். இவ்வாறு செய்தால் அவர்கள் செய்த பாவங்கள் நீங்கும், அவர்களுக்கு முக்தி கிடைக்கும். நம்முடைய முன்னோர்கள் காகத்தின் வடிவில் வீட்டிற்கு வருவதாக ஐதீகம். இதனால் காகத்திற்கு உணவு அளிப்பது மிகவும் முக்கியமானதாக சொல்லப்பட்டிருக்கு. முக்கியமாக இந்த அமாவாசை நாட்களில் திதி தர்ப்பணம் செய்வது ரொம்பவும் நல்லது அப்படின்னே சொல்லலாம். என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி நண்பர்களே.